ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான குழம்பு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொண்டக்கடலை குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் 2 பாவக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. விதையை எடுத்துருங்க. வேக வச்ச கொண்டக்கடலை நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஒரு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி சேர்த்துக்கிற போகிறோம். தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம். தேங்காய் 1 சில்லு எடுத்துக்கிறோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், லெமன் சைஸு புளி எடுத்துக்கிறோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தாச்சி வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி கொதிச்சோன்னே தான் நம்ம இதில் பாவக்காய் சேர்க்கணும். பாவக்காய் இன்றைக்கி நம்ம வேக வச்சு தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் அந்த கசப்புலாம் இருக்காது நமக்கு. பாவக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி நல்லா கொதிச்சோன்னே தான் இதில் பாவக்காய் சேர்க்கணும். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் 1 சில்லு எடுத்திருக்கேன். தேங்காய், சின்ன வெங்காயம், இதெல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாவக்காய் சேர்த்துக்கிடலாம் இதில். ஏன்னா வேக வச்சு எடுத்தால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. இப்போ இதிலையே நம்ம உப்பும் சேர்த்துக்கிறணும். அரை உப்பு சேர்த்துக்கிறலாம் நம்ம இதில். இது நல்லா கொதிச்சோன்னையே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது கொதிச்சோன்னே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம புளி ஊற வச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கிறோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். ஊறட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சோன்னே இதை இறக்கிடணும். இப்படி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், பாவக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஒரு தாச்சி வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு தான் இதில் கடுகு எல்லாம் சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது 3 நல்லா கலர் மாறணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறணும். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறணுன்னா சேர்த்துக்கிறலாம். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் அரைக்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தக்காளி சேர்க்கக்கூடாது. இதுக்கடுத்து பாவக்காய் தான் அதில் சேர்க்கணும். தக்காளி அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிறேன்னு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம் நம்ம.
பாவக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணுன்னு இப்போ பாவக்காய் சேர்த்துக்கிறலாம். பாவக்காய் சேர்த்துக்கிறேங்க. பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் அந்த கசப்பு இருக்காது நம்மளுக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இதில் தக்காளி சேர்த்துக்கிற போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொண்டைக்கடலை சேர்த்துக்கிறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாவக்காய் கொண்டைக்கடலை குழம்பு. இப்போ புளி சேர்த்துக்கிறலாம். புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறலாம். மல்லிப்பொடி நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா பாவக்காயிலே உப்பு சேர்த்துருக்கோம், கொண்டைக்கடலையிலே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் குழம்புல கம்மியாகவே சேர்த்துக்கிறோங்க. உப்பு பத்தலைட்னா கூட அப்புறமா கூட சேர்த்துக்கிறலாம். கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கிறேங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்தோன்னே தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கிறோம். இதில் இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து மசாலா சேர்த்துக்கிறணும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இன்னும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தா மசாலாலாம் சேர்த்துக்கிறணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே மீன் குழம்பு ஸ்டைலில் இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறலாம். உப்பு பத்தலைட்னா இப்போ கூட உப்பு சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கிறீங்க. அந்த மசாலா வாடெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு மேலே வரட்டும். அவ்வளோதான், நம்ம பாவக்காய் கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.